இந்த உலகத்துல ஒரு ஆக சிறந்த அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தப்ப அவனே பண்ணியிருப்பான். அந்த தப்ப அவனே பண்ணிட்டு சில விஷயங்களுக்காக மற்றவங்க அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. இவன் என்னமோ யோக்கியம் மாதிரியும் நல்லவன் மாதிரியும் அப்படியே மேடையில நின்று பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த தப்பே செய்யாத மாதிரி தான் ரொம்ப நல்லவன், இந்த மக்களுக்காக அப்படியே உடைச்சு அறுத்து தள்ளக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய். நீங்களும் அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம், வச்சு செய்ய போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஏங்க அவரை பத்தி பேசணும்? நம்ம இன்னைக்கு சைமன் செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரள் நிதி கலெக்ஷன் ஏஜென்ட் ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை தான் இன்னைக்கு வச்சு புழக போறோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் செய்யக்கூடிய இந்த செயல்கள்லாம் எங்க மக்களை போட்டுக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு, அவங்கள தரை குறைவா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆளை இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா மக்கள்கிட்ட தானடா கேட்ட. தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் இவர். இந்த தமிழ்நாட்டுக்கு தவிர்க்க முடியாத தலைவர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேணாம், என்ன சொல்றது, போர்டே தூக்கி காமிச்சிருவோம். இங்க பாத்தீங்கன்னா, இந்த சைமன் செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்லாம் கிடையாது, தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நடிகர். தலைவர்னு நீங்க சொன்னா அதை நாங்க ஒத்துக்கணுமா? அவன் தன்னைத்தானே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. அதை நம்பி கேட்டுட்டு இங்க என்ன நாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். நேத்து ஒரு மேடையில நம்மளுடைய சைமன் செபாஸ்டியன் பேசி வச்சிருக்காரு. அந்த மேடை எதுக்காக போடப்பட்டதுன்னு கேளுங்க, அதுதான் அங்க ஹைலைட்டே. மத்த கட்சியில இருந்து எல்லாரும் அந்த கட்சியில சேர்றாங்களாம். எது, நாம் தமிழர் கட்சியில ஆட்கள் சேர்றாங்களாம். அந்த மேடையில போயிட்டு பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். என்னத்த சொல்ல, ஊடகங்களை துண்டிக்காம போடணும். ஏண்டா, அந்த கட்சியில இருந்து தானே எல்லாருமே போவாங்க, எல்லாருமே வெளியேறுவாங்க, அந்த கட்சியில சேர்றாங்களா? இந்த நிகழ்ச்சியே ஃபர்ஸ்ட் தப்பாச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா, அதுல நம்மளுடைய சைமன் செபாஸ்டியன் அண்ணன் பேச ஆரம்பிக்கிறார். அதான் எப்பயும் பேசுவார் இல்லையா, எந்த விஷயத்துக்காக வந்தோமோ அதை அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. அதுக்கப்புறமேட்டா இங்க டிவிகே பக்கமும் முதலமைச்சர் விஜய் பக்கமும் திரும்பிடுவாரு. அந்த மாதிரிதான் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாரு. என்னது, நம்ம ரொம்ப நாளா வச்சு கலாச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பென்ஸ் கார் விஷயம். நான் பென்ஸ் கார் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன லப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு கோணி சாக்க போட்டுக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு இருக்குமா? ஏன் நாங்கெல்லாம் பென்ஸ் கார் வாங்க கூடாதா? இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட போற பிளைட், சொந்தமா பிளைட். திரள் நிதியில இந்த பென்ஸ் கார் வாங்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்களே, திரள் நிதியில இருந்து ஒரு டீ கூட இவர் எடுத்து கொடுக்க மாட்டாராம். இந்த விஷயத்த மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. அதையும் நம்பி அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க, திரள் நிதி காசுல. ஏண்டா லூசுங்களா, இவர் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாரு, இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அங்க கட்சியில இருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாரு, இந்த பென்ஸ் கார் அப்படின்றது என்னுடைய மச்சனை, என்னுடைய மாமா பையன், அவங்க தான் இதை வாங்கி நிறுத்திட்டு போட்டாங்களாம். ஜஸ்ட் லைக் தட் காரை வாங்கினாங்களாம். வாங்கி அப்படியே கொண்டு போயிட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு கிளம்பி போயிட்டாங்களா. இது ஒரு கதையா, இதை நாங்க நம்பணுமா? அது மரமே ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளவு தூரம் பயணத்துல இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு நிறுத்திட்டு பண்ணாப்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? கேட்கறவன் கேனையா இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமான்ற மாதிரி இது ஒரு கதை. இவங்க வச்சிருக்கிறது ஒரு கட்சி. இதுல பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுன்றது நம்மளுடைய தலையெழுத்தா இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த மாதிரிதான் அபத்தமா பேசியிருக்காரு. இதுல இவர் பிளைட் வாங்க போறாராம். இருங்கடா இருங்க, பிளைட் வாங்க போறேன், அவ்வளவுதான்,
தம்பிங்களோட காசெல்லாம் இனிமேட்டு கரைய போகுது. பென்ஸு காருக்கே வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஃபிளைட்டு யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? ஆக்சுவலி இந்த கேள்வி வந்து எதற்காக எழுது அப்படின்றது இவருக்கு வந்து தெரியுமா தெரியாதா? இவர் தானே வந்து வீடியோ போட்டு திரள் நீதியை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அன்பு சொந்தங்களே, இந்த மாதிரி உங்களுடைய 1000 ரூபான்றதுலாம் ஒரு பெரிய காசு கிடையாது. நீங்க வந்து இங்க நம்மளுடைய பாசறைக்கு வந்து அந்த பணங்களை வந்து அனுப்புங்க. உங்களால முடிஞ்ச அந்த தொகையை வந்து பண்ணுங்க. இந்த தொகை எதுக்குன்னா இந்த மாதிரி மேடை போடணும், கொடி கட்டணும், பந்தல் போடணும், போஸ்டர் ஓட்டணும், இந்த மாதிரியான சிறு சிறு வேலைகளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார்ல வந்து சுத்துவாரா. அது அங்க இருக்கக்கூடியவங்க தான் விமர்சிச்சா, என்னடா என்னையவா விமர்சிக்கிறீங்க, இருங்கடா நான் ஃபிளைட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய கலெக்ஷனுக்கு அடி போடுவாராம். அதை நம்பியும் இந்த கட்சின்னு சொல்லிட்டு இதுல ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னத்த சொல்ல. முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். The next day. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? இப்ப நம்ம அந்த பேச்சோட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு வந்து வரும். இதை குறிச்சு தான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வீடியோவோட பர்செப்ஷனும் இதுதான். என்ன சொல்றாரு, இந்த திருச்சி கிழக்குலயும் சரி பெரம்பூர்லயும் சரி எதுக்கு வந்து நீங்க போட்டி போட்டீங்க? ஏன் எவ்வளவோ தொகுதி இருக்கு, 234 தொகுதி இருக்கு, அதுல போயிட்டு போட்டி போட வேண்டியது தானே? எதுக்கு பர்டிகுலரா இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்க? பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? ஏன் கத்துற? சரி. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய அப்படியே புலனாய்வு புலி இவரு. யாருக்கும் தெரியாத விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டு இருக்கு, இந்த ஜாதி சம்பந்தமான ஓட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன 10 வயசு குழந்தை கூட தெரியும். இது என்ன இவர் வந்து பெருசா கண்டுபிடிச்சு வந்து அப்படியே நட்டு தள்ளிட்டாரு. ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து இங்க நிக்கிறாருன்னா, நம்ம பாலிடிக்ஸ்குள்ளார வந்துட்டோம், எப்படியாவது அந்த வெற்றியை அடைஞ்சிடணும், எப்படியாவது ஜெயிச்சு இந்த மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிடணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 தொகுதியில நிக்கிறாரு. அவரை மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு தொகுதியில போயிட்டு எங்க வேணா நிக்கலாம், அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாருன்னு. இருந்தாலும் அந்த ஒரு பயம், நம்ம வந்து எந்த சூழ்நிலையாவது நம்ம வந்து தூத்துட்டோம்னா இங்க மக்களுக்கு வந்து நல்லது பண்ண முடியாது, கண்டிப்பா வந்து நம்ம 2 தொகுதியில நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இது ஜெயிக்கக்கூடியவங்க திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம். அந்த ஜீரோ கட்சி ஏன் இதற்கு முன்னாடி ஜெயலலிதா, கருணாநிதி அந்த மாதிரியான தலைவர்களும் இந்த மாதிரி 2 தொகுதியில நின்று இருக்காங்க. ஏன் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் காந்தியுமே நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாரு. இதெல்லாம் இங்க ஜெயிக்கக்கூடியவங்க பண்ற விஷயம். நமக்கும் அதுக்கும் தான் சுட்டு போட்டாலே வராது. நம்ம ஜெயிக்கிறத விடுங்க, நம்ம தான் 233 தொகுதியிலுமே டெபாசிட் கூட வாங்காம அகல பாதாளத்துல இன்னைக்கு போயிட்டு இருக்கோமே. 8% இருந்த நம்ம ஓட்டு வந்து 4% போட்டு இன்னைக்கு மக்கள் வந்து சரியான செருப்படியை வந்து கொடுத்துருக்காங்களே. அப்ப கூடமா புத்தி வரல? அப்பயுமா வந்து இந்த மக்களை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றாரு, நடிகனுக்கும் தலைவனுக்கும் இந்த மக்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியல, இந்த மாதிரி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்களாடா, தற்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு மக்களை பார்த்து. இதுலதான் இந்த கோர்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவர் வந்து தவிர்க்க முடியாத தலைவரா. வெற்றி தோல்வி அப்படின்றது 2வது விஷயம். இந்த கட்சிக்கு வெற்றி அப்படின்றது ஒண்ணு கிடையாது, எப்பயுமே தோல்விதான் வைங்களேன். இருந்தாலும் மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன வந்து ஓட்டு போடணும், யாருக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது மக்களுடைய கையில இருக்கு. அத கண்டிப்பா ஒரு கட்சி தலைவரா வந்து கொஸ்டின் பண்ணலாம். திட்டுறதுக்கு யாரு வந்து இவருக்கு வந்து உரிமை கொடுத்தது? சரி இல்லடா, நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டோம். நாதி இருக்கடா உனக்கு? தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று, ஆறு என்று, அருவி என்று, நிலம் என்று, வளம் என்று, நிறுத்திடா புட்ட கலப்ப. அதுல பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே சொல்றாரு இடையில, மீடியா தயவு செய்து வந்து இதெல்லாம் கட் பண்ணிடாதீங்க, கட் பண்ணாம வந்து போடுங்க, நான் பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இததான் 16 வருஷமா அந்த ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல போனா நேற்று சோசியல் மீடியால இந்த ஆளோட தொல்லை தான் ஃபுல்லா ஷார்ட்ஸா கட் பண்ணி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட கூட நீங்க பார்க்க முடியாது.
ஏண்டா நீ எல்லாம் ஒரு தலைவரா? உனக்கும் தானே இந்த மக்கள் வந்து 36 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப 20 லட்சம் பேர்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா? அவங்கள போயிட்டு இந்த மாதிரி கொச்சையா பேசுறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீ வாங்குகின்ற அந்த திரள் நிதியில சோறு தான் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களை துண்டிக்காம போடணும். ஆட்சி எப்படி நடத்தும்னு படம் படமா போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இவர் ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, தயவு செய்து நான் பேசுகின்ற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து நெட்ல போட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பொழந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இடைத்தேர்தல்லாம் வந்து வருது, அதை குறிச்சு பேசி வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இந்த சமயத்துல என் பேரை வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தானே இவர் பேசணும். அப்படியே பெரிய ஹிட்லரு மார்ட்டின் லூதர் கிங் இவர் பேசினா அப்படிங்க ஒரு புரட்சி வந்து வெடிச்சிரும். இவர் பேசுறத வந்து எல்லாரும் கட் பண்றாங்களாம். இந்த பில்லக்கா கதையை தான் இவர் வந்து நம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு போல. இதனாலதான் ஒரு தொகுதியில கூட இவரால வந்து ஜெயிக்க முடியல. தலைவர்னு சொல்றீங்களே, தலைவர் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து முடிவு பண்ணணும். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்காரன். அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ வந்து தலைவர், நான் வந்து இந்த தமிழ் தேசிய இனத்துக்கு ஒற்றை தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டா தலைவன் ஆயிடுவியா? அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. சீமான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? நம்மளுமே வந்து கேக்குறோம், சீமான் வந்து யாரு? என்ன கவுன்சிலரா, எம்எல்ஏவா, இல்ல மினிஸ்டரா, இல்ல எம்பியா? இதுல யாரு? நாம் தமிழர்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், அவ்வளவுதானே அவரு. அவரை என்னமோ பெரிய தலைவர்னு நினைச்சுக்கிட்டு இந்த தம்பிகளும் ஜாம்பிகளும் வந்து சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க எப்பயுமே அதான் பண்ணிட்டு இருப்பானுங்க வைங்களேன். சரிடா, நீங்க உங்க விஷயங்களை பண்றீங்க, ஏதோ காமெடி கிளப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க 16 வருஷமா, அப்படியே போயிட வேண்டியது தானே. இந்த பக்கம் எதுக்குடா வரீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசி வச்சிருக்காரு. அதுதான் இன்னைக்கு வந்து பத்திக்கிட்டு எரியுது. சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணீங்க? இதற்கு முன்னாடி விஜய் அப்படின்னு தானே உங்களுடைய பேர் இருந்தது. திடீர்னு எப்படி வந்தது இந்த ஜோசப்? நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய். இப்ப எலெக்ஷனுக்கு நீங்க அரசியலுக்கு வரக்குள்ளார மட்டும் எப்படி உங்களுடைய முழு பேரை சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேக்குறா? எங்க சந்துருன்னு சொல்லிட்டு ஒரு மானசம் சுத்தின்னு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் வந்து கேக்குறாராம். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? இல்ல சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. யோ உண்மையாலுமே நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷன் தானா? அதாவது சொல்லவே முடியல. அந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க? இவருடைய மொத்த வரலாறு ஸ்டார்டிங்ல இருந்து இவர் எப்படி பிறந்தாரோ அந்த பர்த் சர்டிபிகேட்ல இருந்து இன்னைக்கு தோண்டி எடுத்து பொழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவருடைய உண்மையான பேர் என்ன? சைமன் செபாஸ்டின். இவங்க அப்பாவுடைய பேர் என்ன? செபாஸ்டின் அப்படின்றதுதான் இவங்களுடைய அப்பாவோட பேரு. இதை யார் சொல்லியிருக்கா? நம்ம சொல்லல, அவங்க கட்சியில இருந்த பல பேருமே வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதுல களஞ்சியம் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இப்பதான் அந்த கட்சியும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ஆமாங்க எங்க சீமானனுடைய உண்மையான பேர் வந்து சைமன் செபாஸ்டின் தான். அதுக்கு என்னப்ப அவங்க அப்பாவுடைய பேர் வந்து செபாஸ்டின் தான். என்ன பண்றீங்க? அதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. கிறிஸ்தவர் எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான். சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். சீமானுடைய தம்பி பேர் என்ன? ஜேம்ஸ். அவரும் கிறிஸ்தவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேரு சரியா தெரியாது எனக்கு. சும்மா சொல்லுங்களேன். சும்மா என்ன சொல்றது, ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன். அம்மா அண்ணம்மாள். சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். ஆமாங்களா? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். இன்னொரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய சார்ஜ் ஷீட்டோ இல்ல எஃப்ஐஆரோன்னு தெரியல, அதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க சீமான் என்கின்ற சைமன் செபாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. பல்வேறு கட்சி தலைவர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்து போட்டு பொழந்திருக்காங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய கூத்து என்னன்னா, அவரே சொல்லியிருக்காரு. யாரு? நம்மளுடைய சீமானே வந்து சொல்லியிருக்காரு. பல தடவைகள்ல இண்டிவிஜுவல் கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூலயும் சரி காமன் இன்டர்வியூலயுமே அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுடைய பேர் வந்து சீமான் தானே, ஏன் சைமன் செபாஸ்டின் வச்சு சுத்திக்கிட்டு இருக்க
அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து அப்படியே ஒரு மழுப்பலா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. பேர்ல என்னங்க இருக்கு? நாங்க எங்க அடையாளம் என்பதே தமிழன் என்கிறதா, அதை எங்க அதை அழிச்சிட்டு போய் நாங்க எங்க வேலை செய்யறோம்? எனக்கு பேர் வைக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்தது யாரு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே நீங்க மாற்றி கொண்டாலும் என்ன உங்களுக்கு என்ன இருக்கு? முத்தையாங்கிறத கண்ணதாசன் மாற்றி கொண்டாரு, இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி கருணாநிதி என்று மாற்றி கொண்டாரு, இங்க நாராயணசாமி எல்லாம் நிறைய பேர் மாற்றி கொண்டாங்க தமிழ்ல. பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பெயரை அவர் தன் பரிதிமார் கலைஞர்னு மாற்றி கொண்டாரு. மாட்டிக்கிட்ட பங்கு இவரு பேரை மாத்திக்கிட்டு நல்லது பண்ண வந்திருக்காராம். ஏண்டா இந்த சின்ன கால்குலேஷன் கூடமா அங்க தெரியாது? இங்க அந்த கிறிஸ்துவ பேர் இருந்தாக்கா மக்கள் வந்து நிராகரிச்சிருவாங்க, நமக்கு வரக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச ஓட்டும் கூட வராம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை செந்தமிழன் சீமான்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டு வந்துட்டு சும்மா அப்படியே கதையா அளந்து தள்ளுறாராம். இன்னைக்கு இவர் வந்து முதலமைச்சர் விஜய் குறிச்சு இவ்வளவு கீழ்த்தரமா தரைகுறைவா வந்து பேசி வச்சிருக்காரு. எதுக்கு உனக்கு ஜோசப் வந்ததுன்னு? நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். உனக்கு வசதியா இருக்குன்னா தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப, நீயே சைமன்ற பேரை மறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. நீ சைமனா வந்து தமிழ் தேசியம் பேச ஏன் பேரை மாத்திட்டு சீமான்னு மாத்திட்டு வர? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? எதுக்கு வந்து நீ ஜோசப் விஜய்னு பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு? அவரு பேரெல்லாம் மாத்தல, இவரை மாதிரி அவர் பேரெல்லாம் மாத்தல. விஜய்னு இருந்தது, அந்த பேரை வந்து அவரோட முழு பேரை வந்து ஜோசப் விஜய்னு வந்து போட்டிருக்காரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இந்த பிஜேபியில ஹெச் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் அந்த விஷயத்த கிளப்ப போயிட்டு ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருந்தாரு. ஏன் இந்த விஷயங்களை சினிமா நடிகர்கள்லாம் யாருமே வந்து பண்ணலையா? சூர்யாவுடைய உண்மையான பேர் என்ன? சரவணன். ஏன் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவருடைய பேர் என்ன? சிவாஜி ராவ். இது அந்த சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான். சினிமாக்கு வரணும்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்ப விஜய் அவர்களுடைய அப்பா வந்து விஜய்னு வச்சா பொருத்தமா இருக்கும் அப்படின்றதுக்காக சினிமாக்காக அந்த விஷயத்த வந்து அவர் பண்ணிருப்பார் போல. நம்மளுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா மறைச்சிருந்திருக்கலாம். அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே யாரும் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அந்த பேர் மாத்தந்தெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு போலியான ஒரு பேரை வச்சுக்கிட்டு வந்தோம். ஆனா இங்க ஒருத்தவன் தன்னோட உண்மையான பேரை ரிவீல் பண்ண பிறகும் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டானே, வெற்றி கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல முதலமைச்சராகவே ஆயிட்டானே அப்படின்ற அந்த காண்டோட வெளிப்பாடுதான் இது. தோத்துட்டு போறோம், யார்கிட்ட தோக்குறோம்? தோல்வி எங்களுக்கானதில்ல. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்க ஐயா பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் சொன்னது மாதிரி இனத்திற்கானது. அதனாலதான் முதலமைச்சர் விஜய் பத்தி மட்டும் இல்லாம அவங்களுடைய அமைச்சரை பத்தி எல்லாம் இவர் வந்து விமர்சனம் பண்ணி வச்சிருக்காரு. அதான் நம்மளுடைய கில்லி சரத் அந்த IPL போயிட்டு அவர் அந்த செல்போன்ல அந்த மாத்திரைய இது பண்ணது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருந்தது இல்லையா? சோ அதை குறிச்சு அவர் வந்து பேசி வச்சிருக்காரு. இங்க பாருங்க, இந்த குழந்தைய சரியா பாத்துக்க முடியாத அந்த நபர்கிட்ட அமைச்சரவை எல்லாம் நீங்க வந்து ஒப்படைச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. யார் அமைச்சரா போடணும் போடக்கூடாது, யாரை வந்து நீக்கணும், யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், இதெல்லாம் யார் பண்ணக்கூடிய விஷயங்கள். இங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? அவன் இந்த சரத்குமார்ங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு. சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தையை தூக்கிட்டு IPL பார்க்க போவானா? இவனுகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்துல நிர்வாகம் பண்ணுவான்? தெரியுது, நீ மூடு. இவர் வந்து அவ்வளோ பெரிய யோக்கியனா அந்த போதையை வந்து ஒழிக்கிறாராம். இவர் பண்ண ஒரு வீடியோ வந்திருந்ததே, அதெல்லாம் நம்ம பார்க்கலையா? ஏய் பொண்டாட்டி, நான் கெட்டவன் இல்லடி, கேடு கட்டவன். அந்த வீடியோல இவர் என்ன மாதிரியான நிலையில இருந்தாரு, அப்ப இவர் அந்த லௌதீக வாழ்க்கையில இருக்கக்குள்ளார விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாமையா இருக்குது. இன்னுமா நீ எங்களை வந்து பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ சொல்லக்கூடிய இந்த ஓலா கதைகளும், நீ வந்து அதற்கு வந்து யோக்கியமானவனா இருக்கணும், அதற்கு தகுதியான நபரா இருக்கணும். அப்ப நீ வந்து விமர்சிக்கலாம். ஏண்டா சீமான், நீ ஏன் ஒண்ணும் இல்லாத அண்ணக்காவடி பையன், நீ வந்து இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல. அங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் பேசி அந்த ஓலா கதைகள் அந்த மாதிரி
என்ன சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் வந்து 3 கிலோமீட்டர் போதை ஒழிப்பு மாரத்தான் சொல்லிட்டு ஒண்ணு ஓடி இருப்பாரு. நீ என்னையா 3 கிலோமீட்டர் ஓடுறது, நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன், இந்த YMCA மைதானத்தை சுத்தி ஓடுவேன், என்ன எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதான் அந்த கராத்தே கதை. பிளாக் பெல்ட் வாங்கினவனே இவர்கிட்ட வந்து தோத்துருவான், பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. இவர் அப்படியே சுத்தி சுத்தி அவங்கள டயர்ட் ஆக்கி ஒரே அடிதான் அடிச்சு அப்படியே காலி பண்ணிடுவாரு. அந்த ஓலா கதையை அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து மாடிஃபை பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கெல்லாம் எந்த ஒரு கிரெடிபிலிட்டியும் இல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. பாத்தீங்களா, இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம். யாருன்னா என்ன வந்து பாத்துருக்கவா போறாங்க, இவர் 12 கிலோமீட்டர் ஓடினாரா இல்ல 50 கிலோமீட்டர் ஓடினாரா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியதுதான். காசா பணமா ஓடுனீங்க. ஓ மாணவ 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. இங்க மக்கள் வந்து எல்லாரையும் தவறா தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி விட்டோம்னா இன்னைக்கு நாளைக்கு எவன் ஒன்னெல்லாம் வந்து வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷா போக்குள்ளார ஒரு போற போக்குல ஒரு அடி அடிச்சுட்டு கோட் மூவி வரக்குள்ளார இங்க வந்து பிளாக் டிக்கெட் வித்தவன் இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படம் வரக்குள்ளார அமைச்சராயிருக்கான். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறநிதி திருடங்கடா அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ் தம்பி. ஆமா, இவரு தான் வந்து அப்படியே பார்த்தாரு. அமைச்சர்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே போயிட்டு போட்டுக்கு வந்து பிளாக் டிக்கெட் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் அப்படியே பார்த்து கண்காணிப்பு புலி இவரு. சார், நீங்க இந்த மாதிரி கேவலமா பேசுறதுனாலும் தரைக்குறைவான விஷயங்களை பேசுறதுனால தான் மக்கள் வந்து இன்னைக்கு அண்ணன் அங்க நான் பெட்ரோல் பங்குக்கு போனோம் 0 பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கூட உங்களை ஜெயிக்க விடாம ஒரு தெருநாய் அப்படி தெருவுல வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்களோ உட்கார வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மூலையில வந்து உங்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க. இவ்வளவு கேவலமா வந்து விமர்சனம் பண்ணுவீங்க? வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். கண்ணாடி சார் அது. கரூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு உண்டான வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணையிலுமே இருக்கு. அதை குறிச்சு இங்க யாருமே வந்து பேசக்கூடாது தானே. எல்லாருக்கும் வேற ஒரு ரூலு, இவருக்கு ஒரு வேற ஒரு ரூலா? அந்த விஷயத்துக்கு காரணமே விஜய் தான். அதை வந்து நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து ஜாப்ஸ் கொடுத்து பணங்களை கொடுத்து சாட்சியை வந்து கலைக்கிறீங்க. இதே மாதிரிதான் வந்து தொடர்ந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர்ல நடந்தது இல்லையா, அந்த கரூர்ல சாராயம் குடிச்சு ஒரு 60 பேருக்கு மேல இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு 10 லட்சத்தை தூக்கி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்டையும் இங்க அப்பாவி மக்கள் இறந்த அந்த இன்சிடென்ட்டையும் கனெக்ட் பண்ணி வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் சார் அந்த விஷயமும் இந்த விஷயமும் ஒன்னா? உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்ல, கூட்டம் இல்ல நெரிசல் இல்ல, நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. என்ன இந்த மக்களுக்கு வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் வேலையை தூக்கி கொடுத்துட்டாங்களா இல்ல ஆர்மியில அப்படியே பெரிய வேலையை வந்து தூக்கி கொடுத்துட்டாங்களா? சாதாரண ஒரு கிளர்க்கு, ஒரு அசிஸ்டன்ட், ஒரு சாதாரண ஒரு டீச்சர், இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பொறுக்காம போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த விஷயத்த வாபஸ் வாங்க வச்சுட்டு இன்னைக்கு வந்து இவர் நல்ல ஒரு மாதிரி அப்படியே மேடையில நின்றுட்டு பேசுறாராம். இங்க இந்த மாதிரி கேஸ போட்டு கொடுத்த ஜாப திருப்பி வாங்க வச்சுட்டு பை எலெக்ஷன்ல நின்னா இவருக்கு அப்படியே ஓட்டை தூக்கி வந்து கொடுத்துருவாங்களாம். எல்லாரும் வாங்க சார் வாங்க, உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு போங்க சார். இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இனிமேட்டு நீங்க தான், நீங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களா? இன்னமும் இந்த விஷயங்கள்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதற்கும் இங்க கீழே உட்கார்ந்து இருக்க கூடியவங்க எல்லாம் கைய தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இழவு கன்றாவிய எங்க போயிட்டு சொல்ல? இந்த ஆட்டம் நம்மளுடையது, கை மாறி இருக்கு. இப்ப அடுத்த சுற்று வரும்போது புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஆட்டம் வந்து அப்படியே வேற மாதிரி இருக்குமா. அப்படியே வந்து பை எலெக்ஷன்ல நின்றுவாரு, ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து அப்படியே ஜெயிச்சிருவாரு. போயிட்டு உள்ள போயிட்டு சட்டமன்றத்தை உள்ளார போயிட்டு அப்படியே கதி கலங்க விட்டுருவாராம். அங்க 75 வருஷம் கட்சி நாங்க தான், நாங்க எதிர்கட்சியா இருந்து பார்த்தது இல்லையா அப்படின்ட்டு அந்த டிஎம்கேவும் அந்த மாதிரிதான் வந்தாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டுருக்காங்க எங்க டிவிக்கு. இவர் அப்படியே போயிட்டு நட்டு தள்ளிடுவாராம். இங்க ஜெனரல் எலெக்ஷன் நார்மலா நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்லயே 233 தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு டெபாசிட்ட கூட வாங்கல. ஆனா பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் கிடையாதுன்னு வைங்களேன். அந்த 0 கட்சி இடைத்தேர்தல் வைங்க, உடனே நாங்க வந்துருவோம். கீழே ஒருத்தவங்க கமாண்ட்ல போட்டுருந்தாங்க பாருங்க, டைனோசர் கூட மறுபிறவி எடுத்து இந்த உலகத்துக்கு வந்துரும். அந்த சீமான் சொல்லக்கூடிய நபர் வந்து கண்டிப்பா வர சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தாரு. அந்த மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலைமையும் இருக்கு. விடுங்கயா.
விடுங்க, இதை எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரிதான் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திடணும். இங்க அந்த வேலை கிடையாது. ஒரு காமெடி கிளப்பை வந்து இவர் நடத்திக்கிட்டு இருப்பாரு. இது எப்பயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த மேடை பேச்சுல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்பாடா டே, என்னடா இது பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய பிரளயம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஓலா கதையை வந்து சொல்லியிருந்தாரு. நான் சொல்றேங்க, இந்த மாதிரி நான் வந்து இப்ப பண்றேன் அதெல்லாம் பண்றேன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க, என்னைக்காவது நான் வந்து ஒரு பொய்யவாவது வந்து சொல்லியிருக்கேனா? நான் ஒரு பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்காரு இந்த ஆளு. சரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். எப்பாடு ஆள விடுறா சாமி, நான் வந்து பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற, உன் காலில் வேணா விழுந்து கேக்குற. சரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். இந்த மாதிரிலாம் பேசி இந்த உலகம் அழியக்கூடிய அந்த வேலையை வந்து பாத்துறாத. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல சீமான் கிடையாது, சைமன் செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதே மாதிரியான பல்வேறு அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.